உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வக்கர சனிப்பெயர்ச்சி பலன்கள். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கு. சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்கள்ல மனிதர்கள் மிகவும் பயப்படக்கூடிய கிரகம் சனி கிரகம். அந்த சனி கிரகம் இப்போ வக்கரம் அடையுது. வக்கரம் அடையக்கூடிய சனி பகவானால் என்ன என்ன பலன்கள் நடைபெறும் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது நன்மையா தீமையா, என்ன நடக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதைத்தான் இந்த பதிவுல சொல்ல போறோம். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு வக்கர சனி பெயர்ச்சி இந்த காலம் எப்படி நடக்க போகுது, என்ன செய்ய போகுதுன்னு பார்க்க. மகர ராசிக்கு அதிபதி யாருங்க? சனி பகவான் தான். மகர ராசி வந்து துடிப்பான ராசி, கடினமா உழைக்கக்கூடிய ராசி, உழைப்பினால வெற்றி பெறக்கூடிய ராசி, பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய ராசி கிடையாது. உழைப்பு தாங்க எனக்கு முக்கியம், ஏன் உழைப்பால் நான் ஜெயிப்பங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி. நீங்க சாமியை கும்பிட்டா காரியம் நடக்கும் சொல்லுங்களேன். கடவுளை கூட அழவா தான் அவங்க கும்பிடுவாங்க. ஏன் உழைப்பு இருக்கு எனக்குன்னு தன்னை நம்புவார்கள். எந்த ஒரு அனாவசிய நம்பிக்கையும் உங்களுக்கு கிடையாது, அளவான நம்பிக்கைகள். தன் குடும்பத்துக்கு மேல மகர ராசி காட்டக்கூடிய ஈடுபாடு இருக்கு பாருங்க. தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து உயர்த்துவதில் மகர ராசி காட்டக்கூடிய அக்கறை அதிகம். அதே நேரத்தில் அப்பா, பல மகர ராசிக்காரங்களுக்கு சரியான தந்தை அமைவதில்லை. ஒண்ணு சின்ன வயசுல அப்பா இல்லாம போயிடுறாரு. சில இடங்கள்ல அப்பா பிள்ளைகளை சரியா படிக்க வைக்கல, அப்பா பிள்ளைகளுக்கு கம்யூனிகேஷன் கேப். அப்பா மேல பல நேரங்கள்ல வாழ்க்கைக்கு என்ன தப்பு பண்ணிவிட்டார் அப்பான்னு தோணும். ஆனா மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல குணம். ஒரு வயதான காலத்துல தந்தை இருந்தா தந்தை மேல ஒரு கன்சர்ன், தந்தையை கைவிட மாட்டாங்க. எவ்வளவோ தவறுகள் அப்பாவை பற்றி சொல்லலாம் அவங்க, ஆனால் தந்தையை கைவிடாத ராசி. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் உதவுவாரா இல்லையா? ராசிக்கு அதிபதி நல்ல உதவி செய்வார். ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்கரமடைகிறாருங்க. நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாருங்க. இந்த காலகட்டத்தில் சனி எங்க போய் உட்கார்றாரு? 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். 3ஆம் இடத்து சனி உங்களுக்கு நல்ல சனி. அவர் வக்கரம் அடைகிறார் அப்படின்னா பின்னோக்கி கும்பராசிக்கு வந்துடுவாரா? அப்படிலாம் வரல. அவர் மீனராசியில தான் இருக்க போறாரு. மீனராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வக்கர சனி பயிற்சி, சாதாரண சனி பயிற்சிக்கும் வக்கர சனி பயிற்சிக்கு என்ன வித்தியாசம்? சாதாரண சனி பயிற்சி சனி பகவான் தான் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தின் பலன்களை தருவார், பார்க்கும் இடத்தின் பலன்களை தருவார். ஆனா வக்கர சனி பயிற்சி காலத்துல தான் நாம் என்ன தவறுகள் செய்தோம்னு நமக்கு சொல்லி காட்டுவார், புரிய வைப்பாருங்க. வாழ்க்கையில் ஒரு முக்கியமான வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்போம், இல்லை யாராவது ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க, செய்திருக்க மாட்டோம். நம்ம கூட இருக்கிறவங்க வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு முன்னேறி இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம், அந்த காலகட்டத்தில் நானும் அவனும் முன்னாதான் வேலைக்கு சேர்ந்தோம், அவன் அடுத்தடுத்த ப்ரமோஷனுக்கு போனான், நான் ப்ரமோஷன் வேண்டான்னு விட்டேன், இன்னைக்கு அவன் பாருங்க பேங்க்ல ஜிஎம்மா இருக்கான், நான் சாதாரண ஆளாக உட்காந்துருக்கேன். சொல்றாங்களா இல்லையா பல பேர்? இப்படி வாழ்க்கையில் சில நேரம் வாய்ப்புகளை தவற விட்டு விடுவோம். அதாவது வாழ்க்கையில் பல விஷயத்தை இழந்திருப்போம். சில இடத்துல ஒழுக்கம் தவறி அதனால சில இழப்புகள் வந்திருக்கும். குடும்ப வாழ்க்கையில் சில தவறுகள் செய்திருப்போம். அதை பத்தி தெரியாம வாழ்க்கையுடைய வேகத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். ஓட 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 தூரம் குறையலைங்கிறாங்க. அப்படி இருக்கு சூழ்நிலை. அப்ப எனக்கு என்ன ஆகுது, என் வாழ்க்கையில நின்று நிதானிச்சு பார்க்க ஒரு டைம் வேணும்ல. அதுதான் வக்கர சனி பயிற்சி காலம். நம்ம என்ன தப்பு பண்ணினோம், எதை நம்ம திருத்திக்கிடணும், எப்படி திருத்திக்கிடாம நல்லா இருக்க முடியும், இந்த வக்கர சனி பயிற்சி சொல்லும் நமக்கு. இந்த காலகட்டத்தில் பலருக்கு கல்யாணம் கூடி வருங்க. மகர ராசிக்காரங்க பலருக்கு கல்யாணம் கூடி வரும். 3ல போய் சனி வக்கரம் அடைகிறார். முயற்சி ஸ்தானம் அது. முயற்சியை கை கொடுக்கும்போது நம்ம உடைச்சு விட்டுறக்கூடாது. இப்போ திருமணத்துக்கு வரன் பார்க்குறாங்க, நல்ல வரன் கூடி வரும், நம்ம வேணாம்னு விட்டுறக்கூடாது. அதுலதான் கவனமா இருக்க. மனசு வந்து இப்போ தப்பு தப்பா சில திட்டங்கள் போடும். ஏன்னா வக்கரச்சனி அது அப்படித்தான் பண்ணும், நம்ம தான் கவனமா இருக்கணும். காது மூக்கு தொண்டை கழுத்து
இதுலலாம் சிலருக்கு பிரச்சனை இருக்கும். கம்யூனிகேஷன் இருக்கு பாருங்க. ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்றோம், ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு கருத்தை போடுறோம், அந்த கருத்து நல்ல பரவும். ஆனா சரியான கருத்தை போடலைன்னா ஆபத்து வருமா இல்லையா? அதுல நீங்க கவனமா இருந்துக்கணும். பயணங்களின் போது கூடுதல் எச்சரிக்கையா இருக்க. என்ன சார் அப்படிலாம் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்துருமா? அதெல்லாம் வராதுங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல, அதை சொல்றது என் கடமை, சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. புதிய வேலை கிடைக்கும், திருமண விஷயங்கள் ஃபிக்ஸ் ஆகும், குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப நாளாக காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும், காதல் விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கு. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். நீண்ட நாளா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் அடைபடும். ஒரு ஃபாரின்ல ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க, இப்ப செய்ய முடியும். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ப்ராஜெக்ட் விஷயம் வரலைன்னா சரியான ப்ராஜெக்ட்லாம் வந்து சேரும். உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி கிடைக்கும். ஓய்வின்றி உழைப்பீங்க, பெரிய முன்னேற்றம் வரும். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். உங்க வீட்டில் நல்ல நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள், கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, சீமந்தம், நல்ல விஷயமெல்லாம் கூடி வரும். அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருக போகுது. யாரை வழிபடணும்? நித்திய கல்யாண பெருமாள். நித்திய கல்யாண பெருமாள் வழிபாடு பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்குதுங்க மகர ராசிக்கு. இந்த காலகட்டத்தில் வாழ்வியல் பரிகாரம் ஒன்று சொல்லுங்க, மிக முக்கியம் அதுதானே. வாழ்வியல் பரிகாரம் யாருக்குன்னா, தூய்மை பணியாளர்களுக்கு உதவுங்கள். தூய்மை பணியாளர்களுக்கு என்ன தேவையோ கேட்டு உதவி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும். சனி பகவான் அகம் மகிழ்ந்து உதவுவார். இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய இந்த சனிப்பெயர்ச்சி, வக்கர சனிப்பெயர்ச்சியுடைய பலன்களை பார்த்தோம். அப்போ வக்கர சனிப்பெயர்ச்சி அப்படின்னு வருதுன்னா, பொதுவாகவே இந்த சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பாருங்களேன். சிலருக்கு வேலையில தொந்தரவு கொடுக்குறாரு. ஒரு ஜாதகத்துல சனி நல்லா இருக்குன்னா அவங்க வேலை நல்லா இருக்கு. இப்போ சனிக்கு எதுவே ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருக்கு, நிரந்தர வேலையில் வேலை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் வருது. சனி ராகு சேர்ந்திருக்கு, வேலையில் அவமானப்பட்டு வேலையை விடுறாங்க பல பேர். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நான் பார்க்கிறேன். சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு, சிலருக்கு தோஷங்கள் மிக அதிகமாக இருக்கு. இப்படி பல்வேறு காரணங்கள். அப்போ சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டால் வேலை பாதிக்கப்படுகிறது, வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, சிலருக்கு தாம்பத்தியம் பாதிக்கப்படுகிறது, வறுமை நிலைமையில சிலர் இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ சனி வக்கர பயிற்சி வேற ஆயிருக்கு. அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? சனி வக்கர பயிற்சி காலத்தில் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்க. வீட்டுக்குள்ள வரும்போது கைகாலை கழுவிட்டு வாங்க, அது மிக முக்கியம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன நவக்கிரகங்கள் இருக்கும்? வேயுறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேங்கிறோம் பாருங்க. நீங்க அந்த நவக்கிரக ஸ்லோகத்தை கோளறு பதிகம்னு பேரு, ஞானசம்பந்தருடைய பாடல், தினந்தோறும் பாடுங்க. இப்போ நீங்க இதற்குரிய பரிகாரங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில நான் சொல்லிட்டேன். இங்க பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள், ராசிகளின் அடிப்படையிலான கோச்சார பலன்கள். உங்களுக்கு இந்த கோச்சார சனி, வக்கர சனி உங்க வாழ்க்கையில என்ன விஷயங்களை நடத்துவார், இவரால் பிரச்சனையா நன்மையா, எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்னு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். நேரம் வர முடியலை அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.